இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கியாவை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலியும் பைரவியும் வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தியா, நாம் போட்ட திட்டம்படியே அஞ்சலி எப்படியோ இலக்கியாவை அரெஸ்ட் பண்ண வச்சுருவோம், எப்படி இருந்தாலும் அவள் ஒரு 6-7 மாதத்துக்கு வெளியே வர முடியாத மாதிரி உள்ளே தள்ளிட்டோம்னா முடிஞ்சுது. எவிடன்ஸ் மொத்தமும் நம்ம கையில் பக்காவாக இருக்குது. இதுக்கு மேலே யார் என்ன நினச்சாலுமே அசைக்கவே முடியாது. நம்ம திட்டத்தை கௌதமே நினச்சாலும் முறியடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி பார்த்தீங்க அப்படின்னா எதர்ச்சியாக மாடி படிக்கட்டுலேருந்து இறங்கி வராங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறத என்ன அது ஆளில் நின்று என்ன குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம ஜானகிக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு இப்போ தான் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இலக்கியாவை வெளியே துரத்த பார்த்தாலுங்க, இப்போ மறுபடியும் இப்போ ஒரேடியாக ஜெயிலுக்கு அனுப்புகிற அளவுக்கு போயிட்டானுங்களே இவளுகளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் பைரவும் பயங்கரமாக போயிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியாக வராதா? எதுக்காக ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக இவ்வளோ ஆசைப்பட்றீங்க? நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பயங்கரமான ஒரு கோவத்தில் திட்டுறாங்க. நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்களா? இலக்கியாவை பற்றி என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குது, இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி தன்னுடைய மொபைலை காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுறாங்க நம்ம ஜானகி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உடந்தையாக இருந்தது நம்ம ஜானகி கூட தாங்க. ஒருவேளை நம்மளவும் கண்டுபிடிச்சிட்டாங்களா இவளுங்க ஏற்கனவே நம்ம மேலே பயங்கரமான ஒரு கடுப்பில் இருக்காளுங்க 2 பேரும். இதை வச்சு நம்மளவும் ஜெயிலில் தள்ளிட போகிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க நம்ம ஜானகி. அதுக்கப்புறமா தாங்க தெரிய வருது, இந்த வீடியோவில் இலக்கியா மட்டும்தாங்க இருக்கா. இந்த விஷயத்துக்கு ஜானகியும் உடந்த அப்படின்றது தெரிய வரலைங்க. சரி, ஓகே, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏதோ தெரியாமல் நடந்திருக்கும், அவளை மன்னிச்சு விட்டுருங்க. அவள் ஏதோ சந்தோஷமாக தனியாக போயிட்டு வாழ்ந்துட்டுருக்கா, அவளை கூட எதுக்காக இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிற ஆளே கிடையாது. என் குழந்தையவே கொல்ல பார்த்துருக்கா, அவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா? இதில் நீங்களும் உடந்தையா? முதல்ல அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது அஞ்சலிக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.